நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14/5/2024 டியர் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 6 மணி ஷோ சரிங்களா. நம்ம காலையில் கொடுத்த ஷோவில் வந்து நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு. 6ஆம் நம்பரும் அதேமாதிரி 4ஆம் நம்பரும் அழகாக பாஸ் ஆயிருந்தது. 2 நம்பருமே 6, 4ங்கிற 2 நம்பருமே ரொம்ப அழகாக பாஸ் ஆயிருந்தது. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஏன்னா வந்த நம்பரு உங்களுக்கு 611 அப்படிங்கிற நம்பர் வந்து 611 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி தான் வந்திருக்கு. அருமையான ஒரு மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மணி ஷோ 6 மணி ஷோ என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், 8 மணி ஷோவுக்கு வீடியோ வராது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 8 மணி ஷோவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் வெளியில் போக வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக அது முடியாது, 8 மணிக்கு வராது. அதுக்கு பதிலாக நம்ம நாளைக்கு காலையில் 11 மணிக்கு 1 மணிக்கு ட்ராவுக்கு நமக்கு வந்துடும் சரிங்களா. 8 மணி ரிசல்ட்டு நமக்கு இன்றைக்கி வராது சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு அந்த 3 நம்பர் என்ன, அந்த 3 நம்பர்லேருந்து நமக்கு அடுத்த ட்ராவுக்கு நமக்கு எப்படி வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 09 570 சரிங்களா. அதுக்கப்புறம் 25 611, அதுக்கப்புறம் வந்து 36 496 சரிங்களா. இதுதான் நமக்கு வரக்கூடிய நம்பர். இந்த நம்பரை பேஸை வச்சுட்டு தான் இப்போ நாளைக்கு நம்ம 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு அதில் வந்து கரெக்டாக நமக்கு 6ஆம் நம்பரும் அதேமாதிரி 4ஆம் நம்பரும் அழகாக பாஸ் ஆகிருந்தது. 2 நம்பருமே இதுலேயும் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் மாறிடுச்சு, நம்பர் டோட்டலாகவே மாறி வந்திருக்கு. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சில நம்ம நம்பரில் வித்தியாசமாக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பருக்கும் அதுக்கப்புறம் இந்த இருக்கிற நம்பருக்கும் இங்கே இருக்கிற நம்பருக்கு வித்தியாசம் நிறையாவே தெரியும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முதல்ல இருந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னா 51 938. இதுக்கு முதல் ரிசல்ட் வந்து என்ன கொடுத்தாங்கன்னா 51 938. பாருங்கள், இந்த 2 நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த 2 நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு அதிலே புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் நீ அடுத்தடுத்து வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படி மாறி வருது பாருங்கள், டோட்டலாகவே மாறிடுச்சா. அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு இனிமேல் தொடர்ந்து வின்னிங் வரும். வெயிட் பண்ணுங்கள், சூப்பராக வின்னிங் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் கிடைக்கும் சரிங்களா. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம். டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா உங்களுக்கு, டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த நம்பர் வேறு மாதிரி இருக்குது, இந்த நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இந்த நம்பருக்கு இதுக்கப்புறம் பாருங்கள் வந்த நம்பரு டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா. வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன் நான், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இப்படி தான் வரும் எப்போயுமே. டியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் எப்போயுமே ஆட்டம் இருக்கும். அதனால் மட்டுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எதுவும் சொல்கிறோம், நமக்கான ஒரு சூழ்நிலை, நமக்காக ஒரு சில ட்ராக்கள் நமக்கு வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ராக்கு மேலே வரும். அந்த ட்ராவை நம்ம கண்டிப்பாக வின்னிங் எடுப்போம் சரிங்களா. நம்ம அதை தான் சொல்லியே தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு ட்ராவிலையும் நமக்கு இந்த மாதிரி வரும், வின்னிங் வரும். இந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் வரும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த ட்ராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன, இதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு அதை பார்த்துடலாம் சரிங்களா. இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஒரு 1ஆம் நம்பர் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வரணும் அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு எது 1ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எப்படி 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4க்கு 1 அப்படின்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும். அப்படி விழுந்துச்சுன்னா 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துங்க. அதே மாதிரி 5ஆம் நம்பரும் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், அதாவது 1 அல்லது 5 அப்படிங்கிற நம்பர். என்னங்க 5ஆம் நம்பர் திரும்ப வருமா அப்படின்னு ஐஎஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 4க்கு 5 ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 5ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் கொஞ்சம் ஃபேர்புல்லாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். சூப்பராக வின்னிங் வரக்காத வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா பி போர்டு வந்து நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் வரணும். எதுக்குங்க 7ஆம் நம்பர் வருதுன்னா 9க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அப்படி 9க்கு 7 ஆடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 9ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா கூட நமக்கு ஒரு நாளாக வின்னிங் வரக்கு வாய்ப்புகள், அதிகமான வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். 1 7ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அப்படி இல்லைன்னா 5 7ங்கிற நம்பர்கள் ஏதாவது நமக்கு 4 நம்பருக்குள்ளே ஏதாவது நம்பர் நமக்கு மேட்ச் ஆயிடும். அதனால தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இப்போ வர ட்ராக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி கொடுக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 மாதம் அதே மாதிரி 3 ட்ரா, இந்த 3 தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 3 மாதத்துக்கு உண்டான ட்ராவும் அதே மாதிரி 3 ட்ராவும் தான் நம்ம எப்படி எடுத்துக்கோன்னா 3 மாதத்துக்கு உள்ள ட்ராவும் நம்ம அதே மாதிரி 3 ட்ரா வந்து பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். அதனால் நமக்கு
அப்படி தான் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். நம்ம முழுக்க முழுக்க வந்து நம்ம கெஸ்ஸிங் மெத்தடை விட நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் போட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணி தான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது வந்து நமக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற நம்பர்லாம் கண்டிப்பாக வந்துடும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது, கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. நான் கொடுக்குற நம்பரே வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. சரிங்களா? அதனால் உங்களுக்கும் கணக்கு வச்சுருப்பீங்க. அந்த நம்பர் ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் என்னையும் நம்ப வேண்டியது அவசியமே இல்லைல்ல. இப்போ நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துங்க. அது போக ப்ளஸ் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருதோ அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி ஆடினா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 2ஆம் நம்பர். எப்படிங்க 2ஆம் நம்பர்? ஆமாங்க, ஒன்று வந்துச்சுன்னா 9ஆம் நம்பரோட சின்ன நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் நம்பர். அதே 9ஆம் நம்பரை விட சின்ன நம்பர் 7ஆம் நம்பர். இந்த 2 நம்பருக்கு நான் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7க்கும் 2ம் 7க்கும் 9 ஒரே மாதிரி ஃபார்மேட்டு வந்து விழுகும். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமான நம்பர்களில் நமக்கு 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இந்த 2 நம்பருமே அதிகப்படியாக நமக்கு 9ஆம் நம்பர் வந்தால் இந்த நம்பர் வரும், வராமல் போகவே போகாது. ஏன்னா இது வந்து எப்போயுமே என்ன சொல்கிறது, 9க்கு அடுத்து இருக்கிற நம்பர் வந்து 1, 1க்கு அடுத்து 2, அப்போ 3 நம்பர் தள்ளி விழுகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் அடிக்கிறாங்க அப்படின்னா 9க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 7. அப்போ நமக்கு என்ன வரணும், 2ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரணும். ரிவர்ஸில் போணுச்சுன்னா உங்களுக்கு 7ஆம் நம்பர் வரும். ஃபார்வேர்டில் போச்சுன்னா உங்களுக்கு 1ஆம் நம்பர் வரும், 2ஆம் நம்பர் வரும். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதாவது 9ஆம் நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 9க்கு மேலே வந்து 8, 7. சரிங்களா? அப்போ 9க்கு கீழே 0, 1, 2. அப்போ நமக்கு என்ன வரணும், போனால் உங்களுக்கு இங்கேருந்து மேலே அப்படி போயிடணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீழே வரணும். சரிங்களா? இந்த ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு இந்த 2 நம்பரையும் மையப்படுத்தி வச்சு தான் நமக்கு நாளைக்கு அந்த 2ஆம் நம்பர் வருதே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி தான் ஆடுவாங்க, அப்படி தான் வரும். நீங்கள் 1ஆம் நம்பரை கூட நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், விட்டுருங்க. இந்த கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது 1ஆம் நம்பர் விட்டுருங்க. அதாவது 7, 8, 8 அதுக்கப்புறம் வந்து 1, 2 இது தான் நம்ம எதிர்பார்ப்போம். இது தான் வந்து நமக்கு எப்போயுமே ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த 7ஆம் நம்பர் 9ஆம் நம்பருக்கும் 7ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பருக்கும் என்ன காரணம்னா இதுதான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. அடித்தா ஒன்று ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு இந்த 2லேயுமே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 9 நம்பருக்கு அதிகபட்சமாக வந்து இவ்வளோ எப்போயாச்சும் ரேரு தான் வந்து உங்களுக்கு வேறு நம்பர் மாறுறது. ஆனால் அதிகபட்சம் விழக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7 அல்லது 2ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது எப்போயுமே, இப்போன்னு இல்லை, எப்போயுமே. பட் இந்த ட்ராவில் வருதா இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனைனா நம்ம கணக்கில் வர நம்பர் 7, 2. சரிங்களா? ஆனால் இதுக்கான முகாந்திரம் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன், அவ்வளோதான். சரிங்களா? அதேமாதிரி போர்டு மறுபடியும் எனக்கு 6ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பர் திரும்ப அந்த இடத்துல வந்து உட்காரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் எதுவும் 6ஆம் நம்பர் திரும்ப வந்து அங்கேயே உட்காரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் நீங்கள் திரும்ப 6ஆம் நம்பரை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4ஆம் நம்பர் அந்த இடத்துல செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 176ன்னு செட் ஆகலாம், இல்லை 174ன்னு செட் ஆகலாம். அதே மாதிரி 576ன்னு செட் ஆகலாம், இல்லை 574ன்னு செட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 126 இல்லைனா 526, 24 இந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் திரும்ப திரும்ப நம்ம பதிவு பண்ணுறோம். இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு, 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கில் வருதுன்னா எடுங்க. அதே மாதிரி 6 மணி விட ட்ரா வந்து நமக்கு கொடுத்துட்டோம். 8 மணி ரிசல்ட்டு நமக்கு வராது, தெளிவாக சொல்லிடுறோம். 8 மணி ரிசல்ட்டு வராது. நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. நீங்கள் போட்டுருங்க. நான் போடுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா போடுங்க. அப்படி எனக்கு டைம் கிடச்சி நேரத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுற மாதிரி ஐடியா இருந்தால் கண்டிப்பாக போட்டுடுறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கும்.